ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணையோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு போயிட்டாரு. அது கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்கே ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்கே வரணும்னு தெரியாமல் அங்கே போய் தூங்கியும் ஆச்சு. வாட்ச்மேன் கேட்டு இந்த நேம்லாம் வந்து சொன்னால் இது நேற்றே முடிஞ்சிடுச்சேப்பா இந்த மேரேஜ். ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கப்போ அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ முதல்ல நான் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன? பல இருக்குதே, எதை சொல்கிறது. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது டோட்டலாக. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நல்லா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பி ஆனிவர்சரி. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆகஸ்ட் மந்த்து 5th இயர் ஆனிவர்சரி வந்தது. ஸோ அன்றைக்கெல்லாம் வழக்கமாக எல்லாம் வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கேட்குறாங்க, சொல்றேன் செல்லம், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணையோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனால் அவர் இதை சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்க்கல. சத்தியமாக எதிர்பார்க்கல. எதிர்பாராதது எதிர்பார்க்கு. 6 months ஒன்ஸ் சண்டை வரும், எல்லாருக்குமே நார்மலாக வரது தான். ஸோ அந்த மாதிரி வர டைமில் நான் கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அதை அடுத்த 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைமில் அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்பவுமே அறிவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தத்தி மாதிரி தான் இருக்க, எப்போ பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். ஆனா அறிவு இல்லைன்னு சொல்றீங்க, பட் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. நம்மளுக்கு கேட்குறோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறதுனால ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இப்போ நீங்களுமே அந்த சண்டையை பத்தி திட்டி இருப்பீங்கல்ல, ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்டமாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவேன். அந்த இடத்துல அமைதியாக தான் இருப்பேன். நார்மலா சண்டை வரப்ப யார் ஒண்ணு இப்பெல்லாம் சும்மாலாம் ஒண்ணு இருக்குது. சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றாங்க சார். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களே ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபகம் இல்லை. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவரும் ரிசீவிங் எண்ட்ல இருக்காரு, ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. ரஃப்லி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? ஏதோ குரூப் போட்டோக்கு கூப்பிடல. அவனோட கசினோட வெட்டிங் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன். நான் மட்டும் தானே அங்க இல்ல. அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கலல்ல? என்ன நம்ம பேசுறா நீங்க உங்களை போட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால ஃபேமிலியான்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எய்தாப்புல உட்காந்துருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களா மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்க, அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. இது ஒரு நல்ல கேள்வி. எல்லாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றது. பயப்படக்கூடாது. கேட்க நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. சொல்ல நல்லா இருக்கு. நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? மேரேஜ் அன்னைக்கு வந்து கூறப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு 10 times மேல சொல்லிட்டாங்க, நான் ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இது இருக்க பிஸியில் உண்மையிலே மறந்துட்டேன். எங்க வீட்டில் டிஃபால்ட்டா வந்து எல்லோ கலர் எடுத்துட்டாங்க. ஆனாலும் இவங்க டிஃபால்ட்டா ஒரு ரெட் கலர் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை கட்டிட்டு தான் மேரேஜ் நடந்தது. பட் அந்த விஷயத்த வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது மட்டும் இல்லை, அந்த நாள் வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் உண்டு. இவங்க வீட்டிலேருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃபை ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் போயிட்டார். ஏன் உனக்கு இந்த வேலை? நான் 5 நிமிஷம் சுற்றி முத்து பார்த்துட்டு பக்கத்தில் தாலி கட்டின வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாருன்னாங்க. ஒரு நாள் வந்து நல்ல மழை, கொட்டுற மழை, கேப் எதுவுமே கிடைக்கல. நான் பஸ் ஸ்டாப்புக்காவது வந்து வெயிட் பண்ணுறேன், எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாமான்னா அங்கே பஸ்ஸும் எதுவுமே வர முடியல. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்கள் வரும்போது என்னை பிக்கப் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளை வரலையா? எனக்கே தெரியல இவங்க ஹெல்மெட் போட்டு போனது. என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. இப்போ பொண்ணு, அப்பா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் முடிச்சுட்டப்பா, மழை பயங்கரமாக பெய்யுது, கரண்ட்டு வேறு இல்லை, எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? ஆஹா, வலையை விரிக்கிறா, வம்பளுக்கிறானே.
வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், மறந்துருக்க மாட்டேன். அப்போ மட்டும் இப்படி ரொட்டீன்ல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இல்ல அதுதான் மிஸ்டேக் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதான் கேட்குறேன், மிஸ்டேக் இல்லை இது, Negligence. ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல போனா அந்த பொண்ணு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னு சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்போ அவங்க கேட்குறது எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல? இல்லன்னு சொன்ன விட மாட்டேன் போல இருக்க. இல்ல அந்த நெக்லிஜென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன் நான். அந்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்காம போங்க. எப்படி அந்த நெக்லிஜென்ஸ் வருதுங்கிறது தான் அவங்களுக்கு அந்த தேவை. அதை தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதான் ப்ரியாரிட்டி வந்து நான் கொடுக்கல அவங்களுக்கு. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறீங்கய்யா. அப்படி எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா ஒரு பெண் என்ன செய்வா? இதை சொல்லி தான் காட்டுவா. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாக கூடாது. இதையெல்லாம் மறந்துடுறார் மனுஷன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் செப்பரேட்டாக வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். இவர் வரவே இல்லை. எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்தில் இல்லை, வீட்டுக்கும் வரல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி நான் இமீடியட்டாக கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. இவருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் டிஎன்டியில் போட்டு தூங்கிடுவார். எப்படி கோர்த்து விடுது பாரு. இவர் மறதியில் என்ன இங்கே கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்கே ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்கே வரணும்னு தெரியாமல் அங்கே போய் தூங்கியும் ஆச்சு. நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்லை. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், வீட்டுக்கு கால் பண்ணலான்னு எல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. கல்யாணம் ஆனதை மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள தனியாக கொடுத்துட போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, 2வது குற்றம். 3வது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தீங்களே, நீங்கள் அன்றைக்கி நைட்டு போனோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு சார் என்னன்னா ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ் வந்து அதே ரூமில் தான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், பேச்சுலர் ரூம். ஸோ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னென்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? அதானே இப்போ கேள்வியே. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நான் 5 o'clock 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான். அவன் என்னை எழுப்பிட்டு கேட்குறான், என்னடா பிரச்சனை, ஏதா பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆகுது. நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னாச்சு, நான் மறந்தீங்க வந்துட்டேன். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. தம்பி நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் மறந்துட்டேன்னு இவர் சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இல்லை சார், எனக்கு என்னன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே காண்டாக்டும் பண்ண முடியல. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் பதறிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் சிங்கிள் மதர் வேறு, அவங்களுமே பதறிடுவாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அதனாலே நான் தூங்குறதே இல்லை. அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து இருந்தது சார். ஈவன் லஞ்ச் கூட நீ சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ருங்க நீங்கள் 3 பேர், எனக்கு கூட வேண்டாமா, நம்ம ஈவினிங் ரிசப்ஷன் போகிறோம், நல்லாயிருக்கும் சாப்பிட்லாம். நாங்கள் வாங்க போமா போயிட்டு இருக்கோம். நாங்கள் 2 வீலரில் போகும்போதே அவர் வந்து, நான் சொல்கிறேன், என்னப்பா இந்த ஸ்ட்ரீட்டு தானா, உங்களுக்கு தெரியுமா, நல்லா தெரியுமா? எல்லாம் தெரியும், ஆனால் ஒரு லைட்டு கூட ஏறிலையே. இவர் இல்லை நீ என்னை நம்பி வா, அந்த கிட்ட இருக்கு, உனக்கு ஏதோ ஐசைட் ப்ராப்ளம் போல அப்படின்னாரு. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து. அப்புறம் அந்த வாட்ச்மேன் கேட்டு இந்த நேம்லாம் வந்து சொன்னா, இது நேத்தே முடிஞ்சிடுச்சேப்பா இந்த மேரேஜ், நீங்க இன்னைக்கு போய் வந்திருக்கீங்களே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த ஸ்ட்ரீட்லயே செம்மையா சிரிச்சேன் சார் நான். இவர் என்ன பண்ணுவார், பாத்ரூமில் போய் ஒரு 1/2 hour உட்காந்துக்குவார். உட்கார்றதுக்கு முன்னாடியே ஏசியை போட்டு விட்டு போயிடுவார் ரூமில். போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஒரு 2 hours கழிச்சு போய் பார்த்தா ஓடிட்டே இருக்கும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஏசியில் பார்த்துட்டு தான் ரெடி பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் அது அர்ஜென்சிலே அப்படியே நம்ம கிளம்பிடுவோமா, கிளம்புனோடனே மறந்துடும். அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்ட் தானே. அப்படி இவங்க மறக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லி காமிச்சோம்னா அது பெரிய இஷ்யூவா மாதிரி கொண்டு போகிறாங்க. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல? வேண்டாம், தேவையில்லாம சண்டை வரும்.
இதே இது நம்ம டெய்லி ரொட்டீனாக ஒரு 10 தடவை கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அது என்ன பிரச்சனைன்றதே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தான் நம்ம கத்துறோம், ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணாமல் போனேன், அதுக்கு தான் நான் கத்துறேன்னு அதை சொல்லவே மாட்டாங்க. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? எப்பவுமே டேரக்டாக பேசுறது இல்லைல்ல, எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது, வளன்னு திட்டுறது. பாத்திரம் உடைக்கிறத வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாத்திரம் உடைக்கிறது, இங்கே பாரு எதுக்கு நான் உடைக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும், நான் சிஸ்டமில் இருக்கும்போது. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்டா ஏசி ஓடுச்சுன்னா காசு கரியாகுமே. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்ப்பா? சார் நான் சொல்கிறேன் சார், அவர் மொபைல் பார்த்துக்கிட்டே ரெடி ஆவார். வீடு விஷயத்துல ஏன் உங்களுக்கு அந்த கவனம் இல்லைங்கிறதா அவங்க கேள்வியா இருக்கு. உள்ள இருந்தா மானம் போயிடும், வெளியே போனா உயிர் போயிடும். இப்போ நான் என்ன பண்றது? அந்த ரூம் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, நான் ஒத்துக்கிறேன். பட் மற்ற ஹாலில் இருந்து அவங்க ரூம் வரைக்கும் அவங்க எல்லாமே ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. இதை நம்ம அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா இது ஏன் சொல்லி காட்டுறேன்ற மாதிரி வராங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஏசியே போடாமல் கிளம்பலாம்லன்றது தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு மனுஷன் நல்லா சம்பாரிச்சு வாழ்றான், குளிச்சுட்டு வந்தானே உனக்கு வேர்க்கும், அந்த ஏசி போட்டுக்க கூட கூடாது. அவன் நக்கல்யா அவனுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.